எங்கள் கூட சில ஜனாதிபதி அவர்கள் அல்லது சில நாட்டு தலைவர்கள் இது ஒபாமாவின் வேலை என்பார்கள். ஆனால் முஸ்லிம் நாடுகளிலே எல்லா புகழும் அல்லாவின் புகழ் என்று தான் கூறுவார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது மதத்துக்கு மேல் ஒன்றும் இல்லை, தனி மனித இதன்றில்லை. இது ஆனால் இது ஒரு நான் நினைக்கின்றேன் என்னை பொறுத்த மட்டிலே இது முஸ்லிம் அரசியல் தலைமைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அவர்கள் இணைவதற்கு அவர்கள் ஒரு பொது வேலை திட்டத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம் என்று தான் நான் நான் எதிர்கட்சி, நான் அந்த கட்சி, இந்த கட்சியை விட நாங்கள் அனைவரும் இணைவதற்கு ஒரு பொது விடயத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதனூடாக இன்று உங்களுக்கு தெரியும், இன்று இலங்கையிலே வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கு பலர் பேசுகிறார்கள். ஆனால் அதன் தார்மீக மந்திரத்தை ஒருவருக்கும் தெரியவில்லை. உண்மையான காரணம் என்று சொன்னால் ஆயில் பிரைஸ் கூறி இருக்கிறது. ஏன் ஆயில் பிரைஸ் கூறிச்சு? ஈரான் கிட்டத்தட்ட 95% க்ரூட் ஆயில அவர்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள். இதை விட இன்னும் கொஞ்ச நாளிலே தேயிலை ஏற்றுமதி விழப்போகிறது. ஏன்? அமெரிக்கா பொருளாதாரையை கொண்டால் தேயிலை. எனவே இந்த அதை உண்மையில் அந்த மௌலவிகள் எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கின்றவர் நுவரெலியா பள்ளியிலே அவர் பேசுகின்ற பொழுது உயரமானவர், கம்பீரமான மொழியில பேசுகிறார். இந்த நாட்டிலே இந்த நாட்டுக்கு எதிராக, இந்த அரசுக்கு எதிராக போராடாத ஒரு இனம் முஸ்லிம் இனம். என்றைக்கு நாங்கள் உங்களிடம் இணைந்து வாழ விரும்புகின்றோம், அதற்காகத்தான் நாங்கள் முஸ்லிம் நாடுகளிடம் கேட்டோம், உங்களுக்கு இந்த ஜெனீவாவிலே இப்படியான இதை செய்ய வேண்டும் என்று. நேற்று ஒருவர் பேசுகின்ற பொழுது கூறினார், உண்மையில் இந்த அரசுக்கும் முஸ்லிம் நாடுகளுக்கும் இடையிலே ஒரு பாரிய பிளவை ஏற்படுத்துவதற்கு சில சக்திகள் இந்த விடயத்தை செய்கின்றன. ஆனால் அந்த வகையிலே அமைச்சர்கள், குறிப்பாக நான் ஏனைய அமைச்சர்களுடைய ஏனைய கட்சிகள் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இன்று அத்தாவுல்லா அவர்கள் தனியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ரிஷாட் பதன் 2 பாராளுமன்ற உறுப்பினர், ஆனால் முஸ்லீம் காங்கிரஸ் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இதற்கு முக்கிய ஒரு பங்கு இருக்கிறது. இது நிச்சயமாக இந்த விடத்தில் உண்மையில் ஹபீர் ஹசீம் அவரை பொறுத்தவரை ஹபீர் ஹசீம் அவர்களை நாங்கள் வாழ்த்த வேண்டும். ஏன்னு சொன்னால் நிகழ்ச்சி ஊடாக அவர் முற்று முழுதாக முஸ்லீம் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல. ஆனால் அப்படி இருந்து கொன்றும் இன்றைக்கு என்னை பொறுத்த மட்டும் அவர் பேசுகின்ற பொழுது என் மனதில் ஓடுகின்ற ஓட்டம், அவர் அடுத்த முறை பாராளுமன்றத்துக்கு வருவாரா இல்லையான்றது கூட என் மனதில், அதை விட்டு அவர் அந்த பிரச்சனையை பேசுகிறார் என்றால் இது நிச்சயமாக நாங்கள் ஜனநாயக ரீதியாக பேச வேண்டும் என்று சொன்னால், எமது மதம் எமது இனம் நாங்கள் பாதுகாக்கவில்லை என்றால், உன் வீட்டு பிள்ளையை நீ பார்க்காவிட்டால் பிறர் வீட்டு பிள்ளையை நீ பார்க்க போவதில்லை. அப்பொழுது அந்த இதிலே பெரும்பான்மை இனத்தின் வந்தவரை பேசுகின்ற பொழுது எம் இனத்தின் எம் மதத்தினை காட்டி வந்தவர்கள் இன்னும் மௌனம் சாதிப்பது உண்மையிலே ஒரு வேடிக்கையான விடயமாக இருக்கிறது. ஆனால் இன்றும் நேரம் போகவில்லை என்று சொன்னால், இது ஒரு நகரும் முற்றுப்புள்ளியாக இல்லாமல் இட் ஷுட் பி நாட் பி அ மூவிங் ஃபுல் ஸ்டாப். இது ஒரு ஃபுல் ஸ்டாப். அது இதெல்லாம் தன்னும் அண்டாபுரத்தில் நீங்கள் கூறின பல விடயங்கள், இது ஒரு நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளியாக இது மாறுவதற்கு உண்மையில் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த அனைவரும் இணைய வேண்டும். அதற்கு உண்மையில் ஹபீர் ஹசீம் என்ன செய்யலாம் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? நீங்க முக்கியமான ஒரு சொன்ன ஸ்ரீரங்க, நாங்க அந்த நுவரெலியில மௌலவி பேசின நேரம் சொல்லி எல்லா மௌலவிகளுக்கும் தலைவரானவர், அந்த உயர்ந்த மனிதரின் அந்த கம்பீரமான ஸ்பீச்சும் அவருடைய வாய்ஸையும் பார்த்துட்டு நான் யோசித்தேன். அந்த நுவரெலியா பள்ளிவாசல் அவர் பேசின ஊருக்காக இப்படி இடம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் 1946 டிபி ஜாயா முஸ்லிம் லீக் தலைவர் சுதந்திரம் கிடைக்கிற நேரத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்டால கேட்ட எங்கட கண்டிஷன்ஸ் என்ன. அப்ப அவர் பார்லிமெண்ட்ல ஹன்சாட்ல இருக்கிற பார்லிமெண்ட்ல ஸ்பீச் ஒன்ல சொன்னாரு, நாங்க முஸ்லிம் சமூகம் ஒரு கண்டிஷனும் போடுறதில்லை, எங்கட என்ன சேஃப்டிக்கு, எங்கட செக்யூரிட்டிக்கும் நாங்க சிங்கள தலைவர்மார நம்புறோம், அப்படியே நம்பி நாங்க அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதுக்கு SWRD பண்டாரநாயக்கா ரிப்ளை பண்ணி சொன்னாரு, சிங்கள ஜாத்திய முஸ்லிம் ஜாத்தியட்ட சதா காலினவ நாயகர். அப்ப நாங்க அப்படி அண்டு சென்றோம், இன்று வர காரணம் அப்படியே செய்யறோம். இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நாங்க முதலாவது இந்த நாங்க சொன்ன 199 சிங்கள மக்கள் நல்ல மக்கள், அவங்களுக்கு முதலாவது அவங்க இதுல நல்லா இதை தெரிஞ்சு இதுக்காக பேச வேண்டும். அதே மாதிரி முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் நாங்க ஒத்துமை இல்லை, நாங்க ஒரு பக்கம் அந்த பக்கம்னு சொல்ல இயலாது, நாங்க இதுல ஒத்துமாகணும். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சந்தர்ப்பமா இருக்கலாம் எங்களுக்கு. நாங்க இந்த நேரத்துல ஒண்ணு சேர்ந்து இதை பேசாட்டி நாங்க இதுக்கும் முன்னுக்கு போற பிரச்சனை இதுக்கும் பார்க்க கூடுறது தவிர குறையாது. நீங்க சொன்ன மாதிரி மூவிங் ஃபுல் ஸ்டாப்பா இருக்கலாது, இது ஃபுல் ஸ்டாப் ஆகணும். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமா அதெல்லாம் நாங்க எடுக்கணும். நான் நினைக்கிறேன் அது
நாங்க எல்லா மெஷர்ஸும் எடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாமே கவர்மெண்ட்ல தான் வேலை இல்ல. ரெண்டாவது தான் இப்ப ஜெனீவா பிரச்சனை ஒன்று இருக்கிறது எங்கட ஊருக்கு. நாளைக்கு இதை திரும்ப பேசக்கொள்ள என்ன என்ன நிலைமை ஆகும்? அக்டோபர்ல அந்த ரிவ்யூ இல்ல, அதை விட யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூ வருகிறது. ஒவ்வொரு 4 வருடங்களுக்கு ஒருக்கா ஒரு நாடு தகுதி உடையதா இல்லையா என்பதை பற்றி அது ஜெனீவாலும் பார்க்க மோசம். ஜெனீவாவில் வந்தது ஒரு அறிவுரை, ஒரு ஆலோசனை, அடுத்தடுத்து வர. ஆனால் இந்த யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூ என்பது நிரந்தரமாக அந்த நாடு தகுதி உடையதா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு இடையம் வந்து அக்டோபர்ல வருகிறது. ஸ்ரீலங்கா சில நேரம் ஜனாதிபதிக்கு சரியான நியூஸ் போவதோ தெரியாது. யூஎன்பி கார்டுல ஜேஆர் ஜனாதிபதியா இருக்க கொள்ள என்னுடைய தகப்பன் முஸ்லிம் லீக் சபாபதியா இருக்க கொள்ள திகவாபி காணி எல்லாம் முஸ்லிம் மக்கள் இருக்கிற திரையோடு கண்டம் அந்த 1000 ஏக்கரை அரசாங்கத்துக்கு எடுக்கணும், சிங்களாக்களுக்கு எடுக்கணும். அங்க இருந்த சாமியில பெரிய பிரச்சனை வந்தது. அந்த நேரம் இதை ஜேஆர் எடுக்க சொல்லி இடம் கொடுத்தது பிறகு இதை இந்த முஸ்லிம் லீக்கால பேசி ஜேஆருக்கு சரியான விஷயம் தெரியாத சுட்டி அங்க கேபினட் மீட்டிங்ல என்ன தாபனாருக்கு வர சொல்லி அவர் இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எக்ஸ்பிளைன் பண்ணோடனே அடுத்த நாள் அதை நிப்பாட்டி அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுத்தாரு. இன்றைக்கு நீங்க கேட்ட ஒரு பிரச்சனை, முஸ்லிம் காங்கிரஸால உங்களோட கட்சியலால என்ன செய்யறது? குறைஞ்சது ஜனாதிபதியோட எல்லா முஸ்லிம் மந்திரிமார் அமைச்சர்மார் இவரோட பேசி அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறதோ அது சந்தர்ப்பத்தை எடுத்து கொடுங்க. நாங்க பேசி அவருக்கு இதை சொல்லுவோம். அதுபோல அவர் எடுக்கிற நடு ஏதா இருந்தாலும் பரவாயில்ல. நாளைக்கு அவர் கொரியாவுக்கு போறாரு. அப்ப இதையாலும் செஞ்சிருந்தா எங்களுக்கு பேச நிலைமை இருக்கும். அதுதான் நான் நினைக்கிறேன் நாங்க இப்ப முதலாவது செய்யணும். இந்த வகையிலே உண்மையில் நிகழ்ச்சி வந்த பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய கருத்தை கூறுங்களேன். நீண்ட நேரமாக 3 பேர் கொண்டு வச்சா பேசல. உண்மையில் வந்து என்ன செஞ்சா உண்மையில் என்ன பொறுத்தவரை அவருடைய முடிவு வந்து வேண்டும் சொன்னால் எங்க அவரிடத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதாவது நாங்கள் அது தமிழ் அரசியலாக இருக்கலாம், முஸ்லிம் அரசியலாக இருக்கலாம். எங்கள் சிறுபான்மைக்குள்ள என்ன போட்டி என்றால் அந்த கட்சியின் தலைவருக்கு கேபினட்டா இல்லை எனக்கு கேபினட்டா, இல்லை அந்த முஸ்லிம் கட்சி அமைச்சருக்கு என்ன மினிஸ்ட்ரி. அப்ப இதை விட்டுட்டு நாங்க தாரக மந்திரமாக கொண்டிருக்கின்றோம் எல்லா புகழும் அல்லாஹ் கண்டு. இந்த விடயம் இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு விடயம். இதிலே கட்சி பேதம் அல்ல, அமைச்சர் பேதம் அல்ல. இன்று நான் பார்க்கின்ற பொழுது சில ரவுஃப் ஹக்கீமுக்கு மாட்டு கட்சிகள் சொல்லும் என்ன உங்களோட தலைவருக்கு என்ன ஜேபி பட்டம் தான் கொடுக்கலாம், வேற என்ன செய்யலாம். ஆனால் அது நிஜ வாழ்க்கையில உண்மையாயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவற்ற சட்டம் அவர் பொறுப்பா பாதுகாக்கின்ற பொழுது அவற்ற சமூகத்தை அவரால் காப்பாற்றலாம் இருக்கு. அப்ப அவர் ஜேபி பட்டம் மாத்திரம் கொடுக்கறதுக்காண்டி கேபினட் மினிஸ்டரா என்று மக்கள் கேட்கின்ற கேள்வி ஒரு இதா. எனவே இதில் எதிர்கட்சி ஆளும் கட்சி ஜேவிபியில கூட முஸ்லீம் ஆக்கள் இருக்காங்கன்னா அவங்களை முனைத்து எல்லாரும் சேர்ந்த ஒரு இடத்தில் போய் பேசணும். இது ஒரு பாரிய ஒரு திருப்பு முனையாக சிறுபான்மை அரசியல்வாதிகளுக்கு உரம்பும். இதை விட இது நான் நினைக்கின்றேன் இதில் உண்மையில் இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம். இதில் அசாத் அலி கூப்பிடுறாரா இல்ல ஹபீர் காசிம் கூப்பிடுறாரா இல்ல அமீர் அலி கூப்பிடுறாரா என்றதில்ல முக்கியம். யார் கூப்பிட்டாலும் நாங்கள் அதில் போகிறது என்பது போய் இன்று இவ்வளவு பேரும் ஒரு மீட்டிங்கு போயிட்டாராம் என்றாலே அந்த செய்தி நாட்டின் பெரிய ஒரு மாற்றத்தை வரும். இதை விட்டு ரங்கா வரை சொல்ல ரங்காட செக்ரட்டரி அனுப்புறது, அமீர் அலியை வரை சொன்னா அமீர் அலியோட கோஆர்டினேட்டர் செக்ரட்டரி அனுப்புறதை விட்டு போட்டு அமீர் அலி டிரெக்டா போகணும். அந்த தலைவர்கள் இவ்வளவு தலைவர்கள் மொத்தத்தில் கூடினார்கள். உங்களுக்கு தெரியுமா இலங்கை சுதந்திரமடைந்த பின்பு பீட்டக்கணம் கொள்வினாடி சில்வா ஜிஜி பொன்னம்பலமாக ஜமுனா மகநாட்டை கூட்டினார்களாம் என்றவுடன் தான் டிஎஸ்க்கு ஒரு இது வந்தது. இவ்வளவு தலைமைகள் அங்கு கூடினதே 47ஆம் ஆண்டு. எனவே அந்த கூடினார்கள் என்ற செய்தி தன்னும் இதை செய்பவர்களுக்கு நீங்க கூறுங்க சட்டத்தை கையெடுத்து அந்த செய்தவர்களின் மனதிலே ஆம் நாங்கள் இவர்களை கை வைக்க கூடாது, கை வச்சு அவர்கள் எல்லாம் திரண்டு விடுவார்கள் என்ற ஒரு தகவல் இன்று பாருங்கள். இன்று இங்கு வந்த எதிர்க்கட்சி தலைவர் இந்தியன் எதிர்க்கட்சி தலைவர் வருகிறார்கள். உண்மையில் என்னை ஒருவருடன் கேட்ட இந்திய தொலைக்காட்சியில் கேட்டிருந்தார்கள் என்னகள் அதாவது உண்மையில் இன்றைக்கு இந்திய எதிர்க்கட்சி தலைவர் இங்கு வருகிறார்கள். அதற்கு காரணம் ஜெயலலிதா, அடுத்த காரணம் கருணாநிதி. எனவே அவர்கள் 2 பேரும் இல்லாத நிகழ்ச்சியை பற்றி நான் மாப்பிள்ளையும் பொம்பளையும் இல்லாத கல்யாண வீடு எப்படி நடந்ததுன்னு கேட்கிறீங்க. இதுல என்னத்தை சொல்றோம், நாங்க போய் சாப்பிட்டு வந்தோம்னு தான் சொல்லலாம். நாங்க பொம்பளையும் இல்லை மாப்பிள்ளையும் இல்லை. ஏன்னா அந்த பிரதான கட்சிகள் 2 வரே இல்லை. அதற்கு பிறகு வந்தவங்க யாருன்னு சொன்னா
இந்த மாப்பிள்ளையும் பொம்பளைக்காண்டி தான் இவங்க வந்தது. 2 பேருமே வரையில்லை. இதுக்கு பிறகு இவங்களை போய் தனிப்பட்ட ரீதியா நாங்க சந்திச்சு இவங்கிட்ட கொடுக்குறன்றது எந்தவித பிரயோசனம். எனவே இந்த மின நிகழ்ச்சியும் நான் நினைக்கின்றேன் உண்மையில் ஒரு பிரயோசனமாக அமைய வேண்டும் என்ற வகையிலே அடுத்த மின நிகழ்ச்சி வருகின்ற பொழுது எல்லா கட்சி தலைவர்களும் அவர்கள் எதிர்க்கட்சி கப்பால் சந்தித்தார்கள் என்ற செய்தி தன்னும் இந்த நிகழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வந்த ஹபீர் காசிம் அமைச்சர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே மாதிரி முன்னாள் அமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமீர் அலி அவர்களுக்கும் அதாவது கொழும்பு மாநகர சபையின் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி தலைவராக வர வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துடன் நசாஸ் அலி அவருக்கும் நிறைவு செய்கிறோம்.